ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்துள்ள ஆடுதுறை கிருஷ்ணன் கோவில் தோப்பு தெரு பகுதியை சேர்ந்த 63 வயதான கோடீஸ்வரர் ரயில் நிலையம் அருகே பாத்திரக்கடை நடத்தி வருகிறார். கடந்த 6ஆம் தேதி இரவு பாத்திரக்கடையை மூடிவிட்டு கோடீஸ்வரனும் அவரது மகன் பாலசுப்ரமணியனும் கோடீஸ்வரனின் தம்பி மகன் பிரபாகரனும் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது சந்திரகாசன் என்பவரது தலைமையில் ஒரு கும்பல் அவர்களை மடக்கி பணம் கேட்டுள்ளது. பணம் கொடுக்க மறுத்ததால் அந்த கும்பல் மூவரையும் கடுமையாக தாக்கியுள்ளது. மேலும் கோடீஸ்வரன் தனது பையில் வைத்திருந்த வியாபார பணம் 68,700 ரூபாயையும் பறித்து கொண்டதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த கோடீஸ்வரன், பிரபாகரன் மற்றும் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக கோடீஸ்வரன் அளித்த புகாரின் பேரில் திருடை மருதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஆடுதுறை சிவன் சன்னதியை சேர்ந்த சந்திரகாசன் உள்ளிட்டோர் அடிக்கடி கோடீஸ்வரனின் கடைக்கு வந்து மிரட்டி மாமூல் கேட்டு வந்துள்ளதாக தெரிய வந்தது. சம்பவத்தன்றும் பணம் கேட்டபோது, உங்களுக்கு எப்போதும் இதே வேலையா இருக்கு, இனி தர முடியாது, இது நல்லா இல்ல, போலீஸ்ல சொல்லுவோம் என்று கோடீஸ்வரன் மறுத்ததால் ஆத்திரமடைந்த சந்திரகாசன் தாவேகா ஆடுதுறை பேரூர் செயலாளர் எடிசன் உள்ளிட்ட சிலருடன் சேர்ந்து கோடீஸ்வரனையும் அவரது மகன்களையும் தாக்கி பணத்தை பறித்து சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்ததால் தாவேகா பிரமுகர் உள்ளிட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் எடிசன் உள்ளிட்டோரை தேடி வருகின்றனர். இதை அறிந்த கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான சாக்கோட்டைக்கா அன்பழகன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிகிச்சை பெற்று வரும் தந்தை மற்றும் மகன்களை பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். மேலும் மருத்துவரிடம் தக்க சிகிச்சை அளிக்குமாறும் கோரிக்கை வைத்தார். அவருடன் துணை மேயர் சூப்பா தமிழழகன், திமுக ஒன்றிய செயலாளர்கள் கணேசன், சுதாகர், மருத்துவ நிலைய அலுவலர் பிரபாகரன், மருத்துவ கண்காணிப்பு அலுவலர் கமருல் ஜமான் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சியமைக்க போராடி வரும் வேளையில் கட்சியின் சில நிர்வாகிகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படும் இந்த சம்பவம் தாவேகாவினர் மத்தியிலேயே பெரும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.